குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஜனவரி 5 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் பஸ் பார்த்து முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்களுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். இல்லை இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் உங்களுக்கு 45 தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் தான் கிடைக்கும். இதற்கான தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இணைஞ்சிங்க. அந்த 2 ஷெட்யூலையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அட்மிஷன் சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பஸ் பார்த்துடலாம். பொங்கல் பண்டிகைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா விடுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறையாக வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜனவரி 15, 16 இடையில 17 லீவு கிடையாது. 18, 19 ஆகிய வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறையாக வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த ஒரு நாள் லீவ் விட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காராமணி விதை வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அனுப்பின விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இஸ்ரோவினுடைய ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B அப்படின்ற 2 விண்கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா BSLV C60 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா BSLV புவி பரிசோதனை அலகு 4 மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 காராமணி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டுச்சு. அதில் ஒரே ஒரு விதை வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்குது. அடுத்து சென்னையில் சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து நின்று தொடங்கி வைக்கிறாரு. தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தொடங்கி வைக்கிறாரு. இந்த கருத்தரங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சுட்டு சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பை உலகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவித்த இந்திய தொல்லியல் துறை முன்னாள் தலைமை இயக்குநரான சர் ஜான் ஹூபர் மார்ஷல் அவருடைய சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டப்படுது. ஓகேங்களா? இவரை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் படிச்சுக்கோங்க டிஎன்பிசி. மற்றபடி டிஎன்பிசிலாம் டேரெக்டாக கொஸ்டின் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசியதை பற்றி ஒரு சின்னதொரு டேட்டா மட்டும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ம தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெலிமெடிசன் முறை மூலமாக கிராமப்புறங்களுக்கு சிறந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளின் ஆலோசனைகளை பெறுவதற்காக வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவினி அப்படின்ற வலைதளம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான கிராமப்புற மக்கள் இந்த டெலிமெடிசன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது சஞ்சீவினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலைதளம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புன்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்தது. ஓகேங்களா? இந்த நிலையில் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய அண்மையில் நடத்திய ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிராமப்புறங்களின் ஏழ்மை நிலை விகிதம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2012 வந்து பார்த்திங்கன்னா 26% இருந்திருக்கு. இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா 5% குறைஞ்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து தமிழக அரசின் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் திருநாள் என்று வழங்கப்படும் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ரவிக்குமார் அவர்களுக்கும், பெரியார் விருது வந்து பார்த்திங்கன்னா திராவிட விடுதலை கழக பொதுச் செயலாளரான ராஜேந்திரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு திருவள்ளுவர் விருது வந்து பார்த்திங்கன்னா புலவர் மு படிக்காராமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் 2024ஆம் ஆண்டுக்கான அண்ணா விருது வந்து பார்த்திங்கன்னா மூத்த அரசியல் தலைவர் எல் கணேசனுக்கும், பாரதியார் விருது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் பாடலாசிரியருமான கபிலனுக்கும், பாரதிதாசன் விருது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் செல்வ கணபதி, திருவிக விருது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளரும் மருத்துவருமான GR ரவீந்திரநாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கியாபி விஸ்வநாதன் விருது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் வேமு அதாவது பார்த்திங்கன்னா புதிய விற்பன் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பெறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகையும் தங்கப்பதக்கம் தகுதியுரையும் வழங்கப்படும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் இருக்குது பார்த்திங்கன்னா அம்பேத்கர் விருதும் வந்து பார்த்திங்கன்னா 2024 பெரியார் விருது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் விருது, இந்த 2 விருதுக்கான பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாய், 1 பவுன் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கப்படும். ஓகேங்களா? அதேமாதிரி கலைஞர் விருது வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வந்த எழுத்தாளரும் அதாவது பார்த்திங்கன்னா முத்து வவாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை.
ஓகேங்களா. கலைஞர் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம், அம்பேத்கர் பெரியார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய் பரிசு தொகை, மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய் பரிசு தொகை. ஓகேங்களா. அடுத்து மூத்த அணு விஞ்ஞானி ஆர் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் வந்துட்டுனா அணுகுண்டு சோதனைகளில் முக்கிய பங்கு வகித்தவர் இவர். ஓகேங்களா. கடந்த 1987 ஆண்டு நடைபெற்ற நாட்டின் முதல் அணுகுண்டு சோதனையில் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். முதல் அணுவெடிப்பு சோதனை எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் பொக்ரானில் 1974, இரண்டாவது அணுவெடிப்பு சோதனையும் அங்கே தான் 1998 ஆண்டு பொக்ரானில் தான் நடந்துச்சு. இது ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின், டிஎன்பிசி டிஎன்எஸ் சர்வே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அணுவெடிப்பு சோதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைமையில் அணுசக்தி துறை வந்து பார்த்திங்கன்னா இவர் தலைமையில் தான் செயல்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா சென்னையில் 1936 நவம்பர் 12 சென்னையில் தான் பிறந்திருக்காரு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி போயிட்டார். பின் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முதல் சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிஎஸ் உயர்நிலைப் பள்ளியில் படித்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்பு படிச்சுட்டு பெங்களூரு இந்திய அறிவியல் கழக நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை படிப்பு முடிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1962 ஆண்டு பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில் சேர்றாரு. 1990 ஆண்டு அந்த மையத்தின் இயக்குநராக பொறுப்பேற்கிறாரு. கடந்த 1993 ஆண்டு அணுசக்தி ஆணையத்தின் தலைவராகவும் அணுசக்தி துறை செயலராகவும் நாட்டின் அணுசக்தி திட்டத்துக்கு தலைமை வகிச்சிருக்கிறார். 94-95 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அணுசக்தி முகமையுடைய ஆளுநர் வாரியத்தின் தலைவராக ஒரு பதவி வச்சிருக்காரு. அவர் 2001 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை பார்த்திங்கன்னா மத்திய அரசின் முதன்மை விஞ்ஞான ஆலோசகராக பொறுப்பு வகிச்சிருக்கிறார். ஓகேங்களா. உலகத்தரம் வாய்ந்த இயற்பியல் விஞ்ஞானியான அவர் வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி துறையின் அபாரமான பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1975 வந்து பார்த்திங்கன்னா இவர் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 1999 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இது எல்லாமே முக்கியம், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஸ்கூல் காலேஜ் படித்தது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் எந்த பதவியில் இருந்தாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணுவெடிப்பு சோதனை இது எல்லாமே கேட்கக்கூடிய கேள்வி தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன விருதுகள், இவருடைய பேரை அப்படியே கொடுத்துட்டு சமீபத்தில் காலமான ஆர் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க. அணு விஞ்ஞானி, ஆசிரியர், பத்திரிகையாளர், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. டிஎன்யூஎஸ் சார்பெல்லாம் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வராரு. 2 நாள் பயணமாக இவர் இந்தியா வராரு. ஓகேங்களா. ஜேக் சல்லிவன். ஓகேங்களா. இவர் தான் அதாவது இவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 43. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பதவியேற்ற சல்லிவன் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதில் இப்பதவிக்கு வந்து ஒரு பெருமைக்குரியவர் இவர். ஓகேங்களா. அடுத்து வங்கதேசத்தை சேர்ந்த 50 நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவின் அரசு நீதிபதி அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெறுவாங்க. அடுத்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா புனித போர்வை அஜ்மீர் தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாரு. ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவில் சூப்பி துறவியான காஜா மொய்தீன் சிஸ்டியினுடைய நினைவு நாளான உருஸ் விழா. ஓகேங்களா. இந்த உருஸ் விழா வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது அவருடைய மொய்தீன் சிஸ்டியோட நினைவு நாள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் அஜ்மீர் தர்காவுக்கு புனித போர்வைகளை வழங்குவார். ஓகேங்களா. அஜ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். அடுத்து பசுமை நைட்ரஜன் துறையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் ஓங்காரேஸ்வரர் அணையில் உள்ள மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்வையிட்ட பின்னர் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை பற்றி இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2024 ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணதை பற்றி டீட்டெயில் இருக்குது. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பசுமை அமோனியா உற்பத்தி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கோரியிருக்கு. இதுக்கான அது மட்டும் இல்லாமல் இதே போல் குஜராத்தில் கடல் பகுதியில் காற்றாலை அமைக்கும் திட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கோரியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓம்காரேஸ்வரர் அணையில் உள்ள மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா 278 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் செய்யப்படுகிறது. இந்த மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா டில்லி மெட்ரோவுக்கு மட்டுமே விநியோகம் செய்யப்படுதான். அவ்வளோ மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்குது. அடுத்து கட்ரா பனிகால் இடையே முதல் ரயில் வெள்ளோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சினாப் நதியின் மீது அமைந்துள்ள பாலம் உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா சினாப் நதிக்கு மேலே இருக்குது. இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 359 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. இது வந்து நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் தான். உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்கே இருக்குதுன்னா சினாப் நதி மீது தான் கட்டப்பட்டிருக்கு இந்தியாவில். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்கோம். புதுடில்லியில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை குதிரையேற்ற மையத்தினுடைய கெவின் கேப்ரியல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் ரெண்டுமே வென்றிருக்கிறாங்க ஒரு கேம்லேயும். அடுத்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா தேவஜித் சைக்கியாவும் பொருளாளராக பிரப்தேஜ் பாட்டியாவும் வந்து பார்த்திங்கன்னா பதவி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெய்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஐசிசியோட தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க.
நாட்டின் 57% பள்ளிகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கணினி வசதி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் 57.2% பள்ளிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான கணினி வசதி இருப்பதும் 53.9% பள்ளிகளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இணைய வசதி இருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகத்தின் 2023-24 ஆண்டு கல்வியாண்டுக்கான UDISCயோடைய தரவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் தான் இருக்கிறோம். உலகின் மிக வயதானவர் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டாங்க. உலகின் மிக வயதானவர் என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஜப்பானின் டோமிகோ இடுகா தனதுடைய 116வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க. 1908 மே 23 பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் மரியா பிரான்சிஸ் 117 கடந்த ஆண்டு இறந்ததை தொடர்ந்து கின்னஸ் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டாங்க. இப்போ இவங்களும் இறந்துட்டாங்க. அடுத்து நிகழாண்டு தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியத்தில் தச்சன்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஓகேங்களா, 2025 ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நடக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டேட்டில் கேட்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதில் 60 டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 64 டெஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் இணைஞ்சிக்கலாம். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இல்லைனா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் தாராளமாக. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.